நிலா வாசல் தெளிச்சிட்டு உள்ளே வராங்க. வந்த உடனே சேரன்னு சொல்கிறாரு, எங்கள் அப்பா ஏதோ தெரியாமல் பேசிட்டார், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி எல்லாரும் இருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேரன் போகிறாரு. இருங்க நான் இன்றைக்கி டீ போட போகிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்னது நீங்கள் டீ போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஏன்பா நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நானே போடுறேன்ப்பா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக நான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பால் ஊற்றணும், இந்த மாதிரி டீ தூள் போடணும், எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி நிலா பண்ணுறாங்க. பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே டீ கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. அண்ணி சூப்பர் அண்ணி, டீ ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க, இப்போ தான் போடுறீங்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து சோழன் போகிறாரு. போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாரு. எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, அதுவும் பெரிய இடத்து பொண்ணாமே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. ஆமாம், உனக்கு ஏதோ லைட்டாக பொறாமையாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. ரொம்ப தான் பேசுகிற நீ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நிலாவுக்கு வந்துட்டு ஒரு வேலை வேணும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. என்னோட ஒய்ஃப் தாண்டா, அவங்க பேர் நிலா, அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, பெரிய இடத்து பொண்ணு, ஆனால் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரியா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஏண்டா, உங்ககிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சாலே எங்கள் அப்பா என்னை அடிப்பார், நீ போய் என்னை வேலை கேட்க சொல்கிற, அவ்வளோதான் ஒரு என்னை ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போட சொல்லிடுவார் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. என்ன இப்படி சொல்கிற, 15 வருஷம் என் கூட ஃப்ரெண்டாக இருக்க, இந்த ஹெல்ப் கூட நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அதெல்லாம் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. டேய் ப்ளீஸ்டா, அவங்களுக்கு பயங்கர டேலண்ட்டு, நீ வேணால் அவங்கள இன்டர்வியூ எடுத்து பாரு, சூப்பராக சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ டேலண்ட்டு இருக்குது, கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடச்சிரும், நீ வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் நீயே இன்டர்வியூ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் போகிறாரு. சோழன் யோசிக்கிறாரு. அப்பா, ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், எப்படியாவது நிலாவுக்கு வேலை கிடச்சிடணும், வேலை வாங்கி கொடுத்துடணும், அவங்கள ரொம்ப 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 சந்தோஷமாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சரி, அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. என்ன எப்படி சொல்கிறது அளவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நைட்டி போய் எடுக்கிறாரு. என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அளவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாமே ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டாரு. அங்கேருந்து அவங்க தம்பி வராரு. வந்தவொடனே அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, நிலாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அவங்க தம்பி வந்து அந்த டவல் ஒன்று எடுக்கிறாரு. எது டவலா, 65 ரூபாவா, அந்த பில்லர் சேர்த்து நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அவங்க தம்பிக்கு மெக்கானிக் அப்படியே கோவமாக வருது. அங்கே வந்து அப்படியே வெளியே போகிறாரு. சோழன் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. எப்படியாவது அந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும், அவங்கள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோடு அங்கேருந்து வராரு. நிலா வீட்டில் இருக்காங்க. பல்லவனை கூப்பிடுறாங்க. நாம் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படியா நீ, போகலாம், இங்கே முருகர் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது, எங்கே போகலாம் அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. எங்கேயாவது போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருங்க, நான் போய் ஷர்ட்டை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷர்ட் மாற்றிட்டு வர 1 2 3 அந்த மாதிரி மாற்றி போட்டு வந்து நல்லா இருக்கான்னு அவங்க அண்ணிக்கிட்ட கேட்குறாரு. எல்லாம் நல்லா தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இருங்க நான் தலைவாரிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாரிட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு வராரு. அப்படியே நிலா சிரிக்கிறாங்க. முருகர் கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டே வராங்க. ஆமாம், நாங்கள்லாம் கோயிலுக்கெலாம் அடிக்கடிக்கெல்லாம் போக மாட்டோம், எனக்கு பிறந்த நாள் வந்தால் கூட்டிகிட்டு போவார் அண்ணன், அவ்வளோதான், நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கோயிலுக்கே போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, நாங்களாம் அப்படிலாம் இல்லை, அடிக்கடிக்க கோயிலுக்கெலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு வராங்க. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. அங்கேருந்து அப்படியே ஓடி வராங்க. நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க. எங்கே போகிறீங்க, கோயிலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டே வராங்க. சேரனா லவ் பண்ணுறவங்க அவங்க வராங்க. வந்த உடனே 3 பேருமே சேர்ந்து வராங்க. சரி நம்ம கோயிலுக்கு போகலாம், இங்கே பாருங்கள் என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பேசுகிறாங்க. எந்த கோயிலுக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போனால் நல்லது, சூப்பராக இருக்கும். ஆமாம், நீங்கள் எதுக்கு கோயிலுக்கு வரீங்க, உங்களோட லவ்வை வந்து சாமிக்கிட்ட கேட்குறீங்களா, எப்படியாவது வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வை சேர அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெக்கப்பட்டுட்டு வராங்க. 3 பேருமே சேர்ந்து அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. சோழன் யோசிக்கிறாரு. சரி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு வராரு. நிலா அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இன்றைக்கி 2 சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. என்னது அது அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இந்தாங்க இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை கொடுக்குறாரு. வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, என்னது அது அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இன்னொரு பேக்கும் கொடுக்குறாரு. என்னது இது, இங்கே பாருங்கள், நீங்கள் தானே என்கிட்ட வேலை கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக,
இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட திறமைக்கு வேலை கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பயங்கரமாக நிலா சந்தோஷப்படுறாங்க. உண்மையாவா எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. என்னங்க இவ்வளோ சந்தேகமாக கேட்குறீங்க? உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? உங்ககிட்ட பயங்கர டேலண்ட் இருக்குங்க. அவ்வளோ டேலண்ட் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எப்படி இந்த வேலையை நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அதுவா, வேற ஒன்றும் இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான். அவங்க பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க. நான் அவன்கிட்ட தான் வேலை கேட்டேன். அவன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு வர சொன்னான். வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஓ அப்படியா? ஆமாம், நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நீங்க படிச்சதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாரி தான் இன்டர்வியூ எடுத்து உங்கள வேலைக்கு எடுத்துப்பாங்க. நீங்க கவலையே படாதீங்க. போங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அத கேட்டோனே நிலா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வீட்ல இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. வேலைக்கு போயிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வேலைக்கு போனா தான் சந்தோஷம். நல்ல வேலை ஒரு வேலை வாங்கி குடுக்கணும்னு நீங்க நெனச்சிருக்கீங்க. நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பருங்க, சூப்பர். நல்லா வருவீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே சோழன் போறாரு. நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா சீக்கிரமா போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே அதே மாதிரி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போகும்போது எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க, ஆல் த பெஸ்ட் அண்ணி. என்ன உங்களுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் எல்லாருமே, சேரன் எல்லாருமே சொல்கிறாங்க. நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோழன் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த கம்பெனி தான், இங்கே தான் போகணும், இந்த ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா? இங்கே பாருங்கள், நான் வெளியவே இருக்கேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் வெளியவே இருக்கீங்க? நீங்கள் ரிசப்ஷன் வரைக்கும் வந்து உட்காரலாம்ல அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஐயோ, அவ்வளோ தூரம்லாம் வேண்டாங்க, நான் வெளியவே இருக்கேன், நீங்கள் உள்ளே கேட்டுகிட்டே போங்க, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சோழன். அதே மாதிரி நிலா உள்ளே போகிறாங்க. போயிட்டு அட்ரஸ்லாம் கேட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அங்கே நிலான்னு கூப்பிடுறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அப்படியே பார்க்குறாரு அவங்க ஃப்ரெண்டு, சோழனோட ஃப்ரெண்டு. பார்த்துட்டு, ஓ நீங்கள் தான் நிலாவா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லாமே எடுக்கிறாரு. எடுத்துட்டோடனே அப்படி பார்க்குறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நிலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சோழன் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நிலாவுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேருந்து நிலா வராங்க. வந்த உடனே சோழன் கேட்குறாரு, என்ன உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களே, வேலை கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்டர்வியூ கேட்டாங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க, என்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சோழன் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா? சூப்பர் சூப்பர். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பாக உங்கள் திறமைக்கு வேலை கிடைச்சிருங்க, உங்ககிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சோழன் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு வராரு.